வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோம்ஜி லக்ஷ்ணா ஜோதிராட்சி மையம். நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து விஷ்கம்பம் யோகத்தை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது யோகம் பிரீதி. இந்த பிரீதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபயோகம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரீதிங்கிறது வந்து சமஸ்கிருத சொல். இந்த சமஸ்கிருத சொல்லுக்கு எதிரான தமிழ் சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, பிரியம், அன்பு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிரீதி யோகத்தோட முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு சுபயோகமாக சொல்கிறோம். இதோட ஆட்சி கிரகம் பார்த்திங்கன்னா புதன். தேவதைன்னு எடுத்திங்கன்னா தெய்வம் வந்து திருமால், அதாவது விஷ்ணு பகவான் தான் இதுக்கு உரிய தெய்வம். நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா ஆயிலை நட்சத்திரம் இதோட தொடர்புடைய நட்சத்திரமாக இருக்கும். சரிங்களா? இந்த பிரீதி யோகத்தில் பார்த்தவங்களோட குணாதிசயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களாகவும் நல்ல சொற்களை சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல செயல்களை அவங்க செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களை மதிக்கக்கூடிய தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. ஸோ ஞானிகள், மகான்கள், குருக்கள், இந்த மாதிரியான குருவாக இருக்கக்கூடியவங்க, அதாவது என்ன ரொம்ப மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒரு தன்மையுடையவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களோட தொழிலில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இவங்களோட செயல்பாட்டு திறன் ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது ரொம்ப முன்னேறக்கூடிய வகையில் சிறப்பாக எல்லா வேலையும் செய்யக்கூடிய அழகாக இருப்பாங்க. நண்பர்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க. நண்பர்கள் வட்டத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மதித்து நடக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த பிரீதி யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செழிப்பான ஒரு நிலை இருக்கும். சரிங்களா? மன நிம்மதி, குடும்ப சாந்தி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பக்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுள்கிட்டையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்தி செலுத்தக்கூடிய தன்மையில் தான் இருப்பாங்க. சரிங்களா? இயற்கையாக வந்து இவங்களுக்கு இயற்கையாக வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தெய்வ காரியங்களை செய்கிறதுக்கு அது யாத்திரைகளெல்லாம் போகிறதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாங்க. சரிங்களா? இதுக்கு இந்த பிரீதி யோகத்தில் பிறந்த எங்களோட பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா புதன் ஆட்சி கொள்ள வரங்காட்டி புதனுக்கு உண்டான வழிபாடுகள் நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். புதன் பகவான் இல்லை பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஆழ்ச்சி நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட இதில் வந்து இந்த வழிபாடும் போது பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் விரதம் இருந்து பூஜை அறையெல்லாம் சுத்தமாக வச்சு பச்சை துணி உடுத்தி கொட்டு நல்ல ஒரு விரதம் முழுமையாக நல்ல ஒரு விரதம் இருந்து பழங்களெல்லாம் வச்சு தாமரை இலையில கோலம் போட்டு நல்லா வழிபாடு பண்ணோம்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அது வந்து அசைவ உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? வஸ்திர தானங்கள் செய்யலாம். பச்சை கலரில் ஏதாவது பச்சை வஸ்திரத்தை வந்து தானம் பண்ணலாம். பச்சை பயிறு இது வந்து தானமாக. அதே மாதிரி படிப்பு கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான செலவுகளுக்கு உண்டான தொகைகளெல்லாம் வந்து நோட்டு புத்தகமெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டலாம். பசுமாட்டுக்கு உணவு தானியங்கள் உணவு கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களாக செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களோட வாழ்க்கையில் மேன்மடையலாம். அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து புதன்கிழமை நாளில் புதனோட நட்சத்திரமான ஆயில்யம், ரேவதி, கேட்டை இந்த நட்சத்திரங்களில் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் செல்வங்களை சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜாதகப்படியும் இந்த கிரகங்களோட அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் வழிபாடுகளை மேற்கொண்டாங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் மேன்மையடையக்கூடிய சிறப்புகளை கொடுக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நமஸ்காரம்.